ஆனா சைவ சமயத்துல ஆண்கள் பெண்கள் ஏன் நீ திருநங்கையா பிறந்திருந்தாலும் கூட உன்னை ஆதரிக்கிற ஒரே கடவுள் சிவன் தான். ஏன்னா அவனே ஆண் பாதி பெண் பாதியா இருக்கிறான். நான் சொன்னேன், மகாவிஷ்ணு தன் மனைவியை மார்பல இடம் கொடுத்தார் போனா போகுதுன்னு. பிரம்மா தன் மனைவிக்கு நாக்குல இடம் கொடுத்தார். ஒரே தலைவன், ஒரே ஆண்மகன் பெண்ணை தலையிலே வைத்து தன் மனைவியை பாதியா வைத்திருக்கிற ஒரே கடவுள் சிவனை தவிர வேற எவனும் கிடையாது. ஆமா, சிவன் கொடுக்க நினைச்சதை வேற எவன் தடுத்தாலும் தடுக்க முடியாது. சிவன் கொடுக்க நினைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நீங்க எவன் தடுத்தாலும், உங்களை ஊரே எதிர்த்தாலும், உலகே பகையானாலும், நட்பே நடுமுதுகில் குத்தினாலும், உங்கள் பெற்ற தாய் தந்தை மகன் உங்களை நடுத்தரவுல நிப்பாட்டினாலும், சிவனே என்று இருமனமே, சிவனே என்று இருமனமே, சிவனே சொல்லுங்க, சிவனே என்று. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவான், அங்கிருந்து வருவான், சிவனேன்னு இருங்கடா. யாராவது ராமா கோவிந்தா கிருஷ்ணான்னு இருங்கடான்னு சொல்றானா? என்ன சொல்றான்? சிவனேன்னு இருங்கடா. பாரு, அவனுக்கே தெரியுது சிவனேன்னு இருந்தா பிரச்சனை வராதுன்னு. யாராவது கோவிந்தாவாயிரு, ராமாவாயிரு, மகமாயாயிருன்னு எவனாவது சொல்றானா? என்ன சொல்றான்? சிவனேன்னு இருங்கடா, ஏன்டா உயிரை வாங்குறீங்கிறான். அப்ப சிவனேன்னு இருந்தா என்ன வராது? பிரச்சனை வராது. நம்ம சிவனேன்னு இருக்கிறோமா? ஐயோ அம்மா, ஐயோ அம்மாங்கிறோம். வாயில சிவசிவான்னு வருதா? எல்லா நிகழ்ச்சியும் அவனுடைய அனுமதி இல்லாம நடக்காது. நான் மீண்டும் சொல்றேன், ஒருத்தன் உள்ள வரானா அவனுடைய உத்தரவு இல்லாம, அவனுடைய ஸ்கேனிங் இல்லாம இங்க உள்ள வரவே முடியாது. இங்க நிக்க முடியாது, கேட்க முடியாது, வீடியோவை பார்க்க முடியாது. அரசியல் டிபேட் கேட்பான், குருமா வைப்பது எப்படின்னு யூடியூப்ல பார்ப்பான். திடீர்னு என் வீடியோ வரும்,